உட்காரீங்களா? இருக்கட்டும் தம்பி. உங்களை ஹாஸ்பிட்டல் வேணா கூட்டு போட்டுமா? வேண்டாப்பா, நீ இப்போ நான் அப்படியே போய்க்கிறேன். வீட்டில் வேணா ட்ராப் பண்ணிட்டுமா ஐயா? வேண்டாப்பா, பார்த்து நான் போய்க்கிறேன். ரொம்ப நன்றிப்பா. காயத்ரி, காயத்ரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சம்மந்தி. இவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்கேன்னு சம்மந்தி சொன்னப்போ எனக்கே தூக்கி வாரி போட்டுடுச்சு. அம்மா, நாம ஏதோ சூர்யாவையும் சுப்பியும் சேர்த்து வைக்கிறதுக்காக சின்ன சின்னதா ஏதோ தகுடுதெல்லாம் பண்ணி பாப்போம்னு நினைச்சா, ஐயோ கடவுளே. அம்மா, எதுக்கு இப்போ 2 பேரும் ஓயாம புலம்பிட்டே இருக்கீங்க? அதான் சுப்புவ அண்ணனை கூட்டிட்டு போயிருக்கால, ஒன்னும் ஆகாது. காயத்ரி எப்படியாவது காப்பாத்திருவாங்க. ஆனா மாப்பிளைக்கு உண்மை தெரிஞ்சிருமே. இவருதான் கோழிப்படைய அனுப்புனாருன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவர் முகத்தை நம்ம எப்படி பாக்குறது? அவர் எதிரில நின்னு எப்படி பேசுறது? அத விடுமா, என் புள்ள ஒரு கிறுக்கன். இதுதான் சாக்குன்னு நம்மள வெளியில போன்னு சொல்லிட்டானா? ஐயோ, என்ன பண்றது? கொஞ்சம் புலம்புறத நிறுத்துறீங்களா? புலம்பாம என்னடி செய்யறது? கொலை எல்லாம் பெரிய விஷயம். ஆமா, நான் ரொம்ப சின்ன விஷயம் சொன்னேன் பாரு. என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? இத பாருமா, நம்மளோட நோக்கம் என்னங்கறத பாரு. சுப்புவோட நல்லதுக்காக தான் அப்பா இப்ப ஜெயில இருக்காரு. ஏன் அவன் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தானே இந்த வீட்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்லாத கொட்டத்தெல்லாம் அடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஏதோ ஒரு நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு சுப்புவோட அண்ணனும் அவளோட நல்லதுக்காக இப்படி பண்ணிருக்காருங்கறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என் வீட்டுக்கார புரிஞ்சுக்கிறத பத்தி இப்ப பிரச்சனை இல்ல வனிதா. இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிஞ்சு அவரு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அதுக்கு முன்னாடி தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. என்னதான் இவங்க இங்க இருந்து கிளம்பி போனாலும் அதுக்கு முன்னாடி அங்க ஏதாவது ஏடா குடும்பம் நடந்திருந்தா? அம்மா, எதுவும் நடக்காதுன்னு நம்ப. இந்நேரத்துக்கு நிச்சயமா சுப்பு சூர்யாவை மீட் பண்ணிருப்பா. அவங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கும் வந்திருப்பாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நீங்க தேவையில்லாம ஏதாவது குழம்பிக்காதீங்க. அம்மா, அவங்க வந்துட்டாங்க. என்னங்க என்னாச்சுங்க? என்னாச்சு சம்பந்தி? நீங்க 2 பேர் மட்டும் வரீங்க, அவ அழுதுட்டே போறா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னு கேக்குறோம்ல, சொல்லுங்களேங்க. சொல்லுங்களேங்க. காயத்ரிய காப்பாத்தியாச்சு. ஆனா ஐயோ, அது போதுங்க. அத நினைச்சுதான் நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அவளை கொல்லையில அவ பொழைச்சிட்டால. அதான் சொன்னல, காயத்ரிய காப்பாத்தியாச்சுன்னு. ஆனா மாப்பிள்ள தான் காரி துப்பிட்டாரு. இனிமே முகத்திலே முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? எல்லாம் போச்சு சம்பந்தி. நல்லது நடக்கும்னு நினைச்சு நான் ஏதோ கிறுக்குத்தனம் பண்ண போக இப்போ ரொம்ப விபரீதமாயி போச்சு. ஐயோ, கொலைக்கார குடும்பம்னு சொல்லிட்டார் சம்பந்தி. இனிமே மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாரு. என்ன விடுங்க, நான் எக்கேடு கட்டு போறேன். ஆனா என் தங்கச்சி, அவ வாழ்க்கை என்ன ஆக போதுன்னு பயமா இருக்கு சம்பந்தி. இவ்வளவு நாள் சுப்புவை பிடிக்காம இருக்கிறதுக்கு மாப்பிளைக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. நாமெல்லாம் சேர்ந்து சுப்பு அவரோட சேர்த்து வைக்க எடுத்த முயற்சி தான் அவருக்கு இவ்வளவு நாள் கோபத்தை உண்டாக்கிச்சு. ஆனா இப்போ கொலை பண்ற அளவுக்கு முயற்சி எடுத்தது அவரால் தாங்கிக்கவே முடியல. ஐயோ, நான் நினைச்சேங்க. இதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க பண்ண பைத்தியக்காரத்தனத்தினால இப்ப சுப்புவோட வாழ்க்கையே போச்சேங்க. அப்படி சொல்லாதம்மா. இந்த நேரத்துல நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருந்தாதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இப்ப போய் நீ செஞ்சது தப்பு, நான் செஞ்சது கரெக்ட்னு பேசுறது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்களேன். இப்ப என்ன ஆயிப்போச்சு? காயத்ரியை காப்பாத்தியாச்சுல, அது போதும்.
சூர்யாவை நம்ம எப்படியா சமாளிச்சுக்கலாம். எப்படிமா? அவர் வீட்டுக்கு வந்ததும் முதல் காரியமா எல்லாரையும் வெளில போக சொல்லுவாரு. சாகர வரைக்கும் நம்மளை யாரையும் கிட்ட கூட சேர்க்க மாட்டாரு. நம்மளை பத்தி கவலை இல்லை, விடுங்க. என் தங்கச்சி இப்ப வாயும் வயிறுமா இருக்கா. மாப்பிள்ள டைவர்ஸ் பேப்பர் நீட்டிட்டா அவ எங்க போய் நிப்பா? மாப்பிள்ள டைவர்ஸ் பேப்பர் நீட்டிட்டா அவ எங்க போய் நிப்பா? ஏற்கனவே அவ உடைஞ்சு போயிருக்கா. புலம்புறதை நிறுத்துறீங்களா? முதல்ல சுப்புவை சமாதானப்படுத்துற வழியை பாருங்க. சுப்பு, அழாதம்மா, சொன்ன கேளுமா. சுப்பு, இந்த பாரு சுப்பு, இப்படி அழுதுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நடந்தது தப்புதான், அதுக்கு காரணம் நான் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நல்லது நடக்கும்னு நினைச்சு செஞ்சதுதான் இப்படி தப்பா போச்சு. இந்த நேரத்துல மாப்பிள்ளையை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு சும்மா இப்படி அழுதுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க வாயை மூடுங்கண்ணே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எனக்கு உபதேசம் பண்றீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாங்க எல்லாருமே உனக்காக தான் பாடுபட்டுட்டு இருக்கோம். உங்க அண்ணன் கூட தெரியும் அத்தை, அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சூர்யா இனிமே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. எப்ப கொலை பண்ற அளவுக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சிருச்சோ, அதுக்கப்புறம் எப்படி அவர் நம்மள மன்னிப்பாரு? அவர் என்ன ஏத்துக்கணும், அவரோட நான் சந்தோஷமா வாழணுங்கிற கனவெல்லாம் எல்லாம் மண்ணா போச்சே. ஏய், ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீ இப்படி புலம்பாத. சூர்யா வரட்டும், நம்ம பொறுமையா எடுத்து சொல்லுவோம். நீ கவலைப்படாம இரு சுப்பு. செய்யுமா, இந்த மாதிரி செஞ்சு நான் உனக்கு கோடி புண்ணியமா போகும். ஆனா நாங்க இப்ப இங்க இருக்க முடியாது. சூர்யாவும் காயத்ரி வந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்களை பார்த்தாங்க இன்னும் பயங்கரமா கோவம் வரும். நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம். நீங்க பேசுங்க, நான் அப்புறமா வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பண்ண பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் உண்டோ அதை எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். பாவம் தாம்மா, கொலை பண்ணதுக்கு ஆள் அனுப்புனதை நான் சொல்லல. உன் வாழ்க்கையை எப்படி ஆகிட்டேன் பாரு, அத சொன்னேன். ராணி, மாப்பிள்ளை வரத்துக்குள்ள நம்ம போயிடலாவா? நான் வரேன் சம்பந்தி. சரி, வரேன். வாரணி. அழாதம்மா சுப்பு. இத பாரு, சூர்யாவை நம்ம எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம். நீ கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கலாமா? அழாத. என்ன சொல்லி எப்படி எத்த புரிய வைக்கிறது? சார், என் வைஃபை காப்பாத்துங்க சார். என் வைஃபை கடத்திட்டு போயிட்டாங்க சார். நீங்க யாரு? என் பேரு சூர்யா சார். நானும் என் வைஃப் காயத்ரியும் கும்பகோணத்துல இருந்து வரும்போது அவளை கடத்திட்டு போயிட்டாங்க சார். வாட்? கும்பகோணத்துல கடத்திட்டாங்களா? அதுக்கு நீங்க அங்கல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். சென்னையில வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க சார், ஐ மீன் கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு வரும்போது ஹைவேஸ்ல அவளை கடத்திட்டாங்க சார். சரி, முதல்ல உட்காருங்க. ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, உட்காருங்க. உட்காருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி எல்லாம் வேணாம் சார். சார், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என் வைஃப் இப்ப கன்சீவ் ஆயிருக்கா. இந்த நேரத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுல எனக்கு என்ன செய்யறதே புரியல சார். கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். பட் நீங்க இப்படி டென்ஷனா புலம்புறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன ஆச்சு, எந்த இடம், ஏன், எதனாலன்னு கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார், நானும் என் வைஃபும் கும்பகோணம் ஏரியால இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அங்க வச்சு என் வைஃப் தீத்து கட்ட செல்வம்னு ஒரு அயோக்கிய முயற்சி பண்ணோம் சார். வெயிட் வெயிட் வெயிட். தீத்து கட்டவா? என்ன சார் சொல்றீங்க? சார், ஃபுல் கதையும் சொல்ல இப்ப டைம் இல்ல சார். செல்வம்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என் வைஃபை கொலை பண்ண கூலிப்படை அமைச்சிருக்கான் சார். அது நடக்கலன்றதுனால திரும்பி வர வழியில ஆளை வச்சு அவளை கடத்திட்டான் சார். கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க சார்.
நீங்க யாரு, அந்த செல்வம் யாரு, உங்களுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? சார் போதுமா சார்? எனக்கு பர்சனலா 1008 பிரச்சனைகள் இருக்கு சார். தட்ஸ் மை ஹெடேக். பட் இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாத்தோடையும் பெருசு சார். என் வைஃபுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால சத்தியமா தாங்க முடியாது சார். தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க சார். சார் உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கெஞ்சி கேட்கிறேன் சார். கூல் கூல் சார் ப்ளீஸ் சார் அவளை காப்பாத்துங்க சார். அந்த செல்வம் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், நல்லாவே தெரியும் சார். இப்பவே நீங்க என்னோட வந்தீங்கன்னா அவ வீட்டுக்கு உங்களை கூட்டு போறேன் சார். சரி, என் கூட வாங்க. வெற்றிக்குமார், வேலு வாங்க கூட. தலை எழுத்தாங்க நமக்கு இதெல்லாம். உங்களுக்கு எங்க இப்படி எல்லாம் புத்தி போச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? போச்சு, எல்லாம் போச்சு. எதுக்காக நீங்க இத்தனையும் பண்ணீங்களோ அத்தனையும் வீணா போச்சு. இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமும் மாப்பிள்ளை எப்படிங்க சுப்புவை ஏத்துப்பாரு? எப்படிங்க அவ கூட வாழ சம்மதிப்பாரு? ஏற்கனவே அவர் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப சுப்புவுக்காக நீங்க காயத்ரியா ஆள் வச்சு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வீட்டுல விட்டு வைப்பாரா? இல்ல அவ கூட வாழணும்னு தான் நினைப்பாரா? ஏங்க இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணி தொலைச்சிங்க? தபார், கொஞ்சம் பேசாம வரியா? நானே டென்ஷன்ல இருக்கேன். ஆமா, என்ன அடக்குங்க. அது ஒண்ணுதான் உங்களால முடியும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பாசம் கண்ணு மறைக்க சரி, அதுக்காக உங்க புத்தியையும் சேர்த்து மறைக்கும். மாட்னா காலத்துக்கு வெளியில வர முடியாதுன்னு தெரியாது உங்களுக்கு? அட, உங்க தங்கச்சி பத்தி அவ்வளவு நினைச்சீங்களே, என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா ஏன் கதி என்னங்க ஆகும்? யார் இருக்காங்க எனக்கு? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா கிட்ட போய் இருன்னு சொல்றீங்களா? நினைச்சு பார்க்க மாட்டீங்க? தபார், கொஞ்சம் பேசாம வரியா? ஆமா, இதான் உங்களுக்கு தெரியும். ச்சே. என்னங்க இது? என்னங்க? செல்வம் யாருங்க? நான் தான். இவன் தான் அந்த செல்வம். காயத்ரியை கொலை பண்றதுக்காக கூலிப்படை அமிச்சவன். இது இவனும் இவன் தங்கச்சியுமே அவங்க வாயால் ஒத்துக்கிட்டாங்க. என்னங்க? என்ன சொல்றியா இதெல்லாம்? இது பாருங்க, இது பாருங்க, என் வீட்டுக்காரர் எந்த தப்பு பண்ணல. வாய் மூடுமா. காயத்ரிய கொல்ல உன் புருஷன் கூலிப்படை அனுப்புனானா இல்லையா? சார், ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க சார். நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிடுறேன். கொன்றுவேன் உன்னை. நீ என்னடா பேசுறது? இன்ஸ்பெக்டர், இவனை அடிச்சு இழுத்துட்டு போங்க சொல்றேன். சார், கூலிப்படையை வச்சு கொலை பண்ண பார்த்து அதை முடியாதனால ஆளை வச்சு கடத்திருக்கான் இன்ஸ்பெக்டர். சார் இல்ல சார், சத்தியமா நான் கடத்தல சார். மாப்பிள, என்ன நம்புங்க மாப்பிள. காயத்ரி நான் கடத்தல. என் குலதெய்வம் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சீ, பாய முர்றா. குலதெய்வம் பேரை சொல்லி என்னைய கடத்திட்டு போனவன் தானே நீ? நீங்கெல்லாம் என்ன ஜென்மண்டா? மாப்பிள, சொல்றா கேளுங்க மாப்பிள. இவர் அந்த வேலையை செய்யல, செஞ்சிருந்தா ஆமான்னு சொல்லிருப்பாருல்ல. ஹலோ, ஓ ஒப்பரையில அப்புறம் வச்சுக்க. டேய், வாடா ஸ்டேஷனுக்கு. சார், 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 விடுங்க சார், 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 விடுங்க சார். சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல சார். மாப்பிள, கொஞ்சம் சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள்ளன்னு கூப்பிடாதீங்க. என் தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக காயத்ரி பிரிக்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா கடத்தினவன் நான் இல்ல. யோ, உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லாடம் கட்டலான்னு இருந்தேன். சார், நீ பேசுறத பார்த்தா இங்கேயே என் வேலையை ஆரம்பிக்கணும் போல இருக்க. சார், இல்ல சார். ஏயா,
புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கணும்னு கூலிப்படை அனுப்ப தெரிஞ்ச நீ கடத்தவா செஞ்சிருக்க மாட்ட. உன்கிட்டலாம் பேசிட்டு இருக்கதே தப்புடா. சார் சொல்றத கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். சார் நான் வரேன் சார் ஸ்டேஷனுக்கு போறேன். காரணம் ஒரு நிமிஷம் சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் கொஞ்சம் பேச விடுங்க சார். இல்ல சூர்யா, கொன்றுவேன். சூர்யா சார் சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் அவர் காயத்ரி கடத்தல சார். அவருக்கு எதுவும் தெரியாது சார். நம்புங்க சார். ஏய் எனக்கு சூர்யா வேகமா நம்புங்க போ. சூர்யா, அவர் எந்த தப்பு பண்ணல. சூர்யா எனக்கு அவர் விட்டு சொல்லுங்க சூர்யா. ஐயோ எனக்கு அவர் விட்டுங்க. போச்சு, எல்லாம் போச்சு. எவ்வளவோ சொன்னே கேட்டீங்களா? மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் கடவுளே. வாப்பா. காயத்ரி எங்க பின்னாடி வராளா? பெத்த தாய கழுத்து நெரிச்சு கொண்டனா கருட புராணத்துல என்ன தண்டனை தெரியுமா? பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ற ஒரு தாய்க்கு என்ன தண்டனையோ அநேகமா அதுவாதான் இருக்கும். செஞ்சிருவா. டேய் ஏண்டா அப்படி பேசுற? வந்தது வரதுமா ஏண்டா அப்படி வம்பு கிழக்குற? நான் என்ன உனக்கு பண்ண? ஊருக்கு போனியே, கூட வந்தவன் எங்கன்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? நீ வாய் மூடு. கொலகார பாவிகளா, காயத்ரி உங்களுக்கு என்னமா பண்ணா? கூலிப்படைய வச்சு கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன பகை அவன் மேல? அவளை தீத்து கட்டிட்டா இந்த தரித்திரம் பிடிச்ச மூஞ்சியோட நான் வாழ்வேன்னு நினைச்சீங்களா? செத்தாலும் அது நடக்காதுமா. என் காயத்ரிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அடுத்த நிமிஷமே இவளை நிக்க வச்சு நான் கொண்டுட்டு போலீஸ்ல போய் சரண்டராவேனே தவிர இவளோட வாழ்வேன்ற பேச்சுக்கே இந்த ஜென்மத்துல இடம் இல்ல. தப்பா பேசுறீங்க சூர்யா. காயத்ரி செத்துற கூடாதுன்னு நினைச்சவனா அவளை காப்பாத்துறதுக்காக தான் எங்க அண்ணனை இருந்து கூட்டிட்டு அங்க ஓடி வந்தேன். டேய் என்னடா இது? பொம்பளை அடி நீ, நல்ல குடும்பத்து பொண்ணா நீ. எங்கேந்திரி இந்த மாதிரிலாம் புத்தி வருது உனக்கு? ஒருத்தி அழிச்சிட்டு அவ வாழ்க்கைய புடுங்கி நாம வாழணும்னு எந்த பொண்ணாவது நினைப்பாளா? அசிங்கமா இல்ல உனக்கு? எச்ச சொத்து கலைகிற ஜென்மங்களா? ஏய் என்னடா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? சுப்புவோட அண்ணன் காயத்ரி கொல்லணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா கடைசி நேரத்துல மனசு மாறி தான் அனுப்பின ஆளுங்களை தானே வந்து தடுத்து நிறுத்தல.